السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த 10 துஆக்களையும் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற வேளையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உலக தேவைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய மறுமையினுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். இவ்வாறு எல்லா விடயங்களையும் உள்ளடக்கக்கூடிய மிகவும் சிறந்த 10 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் சில துஆக்கள் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே கூறக்கூடிய துஆக்களாக இருக்கின்றது. இன்னும் சில துஆக்கள் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஓதி வந்த சிறப்புகள் நிறைந்த துஆக்களாக இருக்கின்றது. இந்த துஆக்களை நாம் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவான். இந்த உலகத்தை நம்முடைய காலடியில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் எல்லா நலவுகளையும் அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்து தருவான். இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களை விட்டும் கெடுதியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அந்த அளவுக்கு சிறந்த மிகவும் முக்கியமான 10 துஆக்கள். இந்த 10 துஆக்களையும் நாம் வலிமையாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதில் முதலாவது துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொடுத்தான். எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்தான். என்ன துஆ? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்ற இந்த துஆ, இதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது துஆ. இந்த துஆ அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சூரத்துல் கஹ்ஃபிலே குறிப்பிடுகின்றான். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதிய துஆ. இந்த குகைவாசி இளைஞர்கள் யகீனோடு இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த குகைவாசி இளைஞர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு உதவி செய்தான் என்பதனை அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே குறிப்பிடுகின்றான். என்ன துஆவை அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதினார்கள்? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. இந்த துஆவை தான் அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மூன்றாவது துஆ, ஒவ்வொருவரும் அதிகமாக ஓத வேண்டிய துஆ. இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா
இந்த துஆவை ஓதினால் நம்முடைய ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். நம்முடைய ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். என்ன துஆ? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தவ் வகினா அஸாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தவ் வகினா அஸாபன்னார் என்று வரக்கூடிய இந்த துஆ. மூன்றாவது துஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். ஆஃபியாவை அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ், ஆஃபியா என்றால் என்ன? ஆஃபியா என்றால் இந்த உலகத்தினுடைய அதே போன்று மறுமையுடைய அனைத்து விடயங்களும் இந்த ஆஃபியா என்ற வார்த்தைக்குள் உள்ளடங்கி இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று அடுத்த துஆ, அடுத்த துஆ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அங்கே நெருப்பிலே எரியப்பட்ட பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். மலக்குமார்கள் வந்து கேட்டார்கள், நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? நான் அல்லாஹ்விடம் சென்று உங்களுக்கான உதவிகளை பெற்றுத் தரட்டுமா என்று கேட்டதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நானே அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். என்ன துஆ? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிகச் சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ, இது மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த துஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமான 2 வார்த்தைகள், இந்த 2 வார்த்தைகளும் இருக்கின்றதே, நாளை மீசானுடைய தராசில் அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய 2 வார்த்தைகள். அவைகள் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்ற இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த துஆ, அடுத்த துஆ, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த துஆவினுடைய திறப்பை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்திருக்கின்றோம். ஒரு சஹாபி இந்த துஆவை ஓதுகிறார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபியினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தான் என்பதனை நாம் சென்ற வீடியோவில் பார்த்தோம். மிகவும் சிறந்த ஒரு துஆ, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த துஆ. அடுத்த துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் எவ்வாறு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தான். அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியேற்றினான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ தான் இந்த துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அடுத்த துஆ, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இது அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ. அல் குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவினுடைய 127வது வசனம். அதே போன்று அடுத்த துஆ, இந்த துஆவை யார் ஓதுகிறாரோ, இந்த துஆவை ஓதி யார் ஓதுகிறாரோ அல்லாஹ்வினுடைய உதவி அவருக்கு வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ,
அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்ற இந்த துஆ, இந்த 10 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் ஓத வேண்டிய துஆக்கள் இந்த 10 துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய உலக தேவைகளாக இருந்தாலும் சரி, மறுமையுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சிறந்த துஆக்கள். இந்த துஆக்களை நாம் மனனம் செய்து கொள்வோம். ஒவ்வொரு